அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால மிளகு ரசம் செஞ்சுட்டு மட்டன் பெப்பர் கிரேவி செய்யலாம்னு ரசம் செஞ்சு வச்சுட்டேன். மட்டன் கிரேவிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல 4 தக்காளி மிக்சியில அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல எண்ணெய் சூடானதும் 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் போட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. மிளகு தூள் காலி ஆயிடுச்சு. 100 கிராம் மிளகு தூள்ல 1 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்கு முட்டை ஆம்லெட் போடுறதுக்கும் வச்சுப்பேன். அரைச்ச பெப்பர் 2 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டு 5 விசில் பிரஷர் குக் பண்றதுக்கு வச்சிருங்க. பிரஷர் போன பிறகு எடுத்து பாருங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது சங்கரா மீன் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுவும் கழுவி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். எங்க வீட்டுல லஞ்ச் மெனு ரசம், மட்டன் பெப்பர் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை.